அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளை இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மறக்க முடியாத மனிதர். சாதாரண குடும்பத்திலே பிறந்து சாதாரண குடிமகனாக பிறந்து இந்தியாவின் முதல் தலைமுறையாக நினைவுகின்றவர் நமது தமிழர் என்று சொல்லிக் கொள்வதிலே நாம் மிகவும் பெருமைப்படுகின்றோம். நாம் எல்லோரும் பெருமைப்படுகின்றோம். இங்கே நமது கற்பூர் சுப்பிரமணியன் ஐயா அவரை பார்த்தது எனக்கு ஒரே ஒரு சிறிய நினைவு. ஐயா அவர்கள் பதவியிலே இருந்த காலத்திலே தான் நான் திரைப்பட கல்லூரியிலே படித்து ஐயாவுக்கு இவ்வளவு பெரிய இசை நிகழ்ச்சியில இவ்வளவு இனிமையான இசையை கேட்டிருக்கிறதுக்கு நடுவுல ஒரு மைக்கு ஒரு பேச்சாளரா அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்குமே அது நியாயம் படல. ஆனாலும் இது வரலாற்று சிறப்பு மிக்க 2 நாள் இன்னைக்கு. அதனால ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு யோசிக்கிறேன். முதலாவது உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள். இரண்டாவது நமது மாமேதை இந்திய பிரசிடண்டா இருந்த அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள். அப்துல் கலாம் அவர்களோடு எனக்கு மேடையை பகிர்ந்து ஒரு சந்தர்ப்பம் கோயம்புத்தூரிலே வாய்த்தது. நான் தான் முதல் பேச்சாளர். புரோட்டோகால் படி கடைசியா பேசணும். நான் பேசி முடிச்ச உடனே சொன்னாரு, நீதிபதி அம்மா பல விஷயங்களை சொல்லிட்டாங்க. அது உண்மை இல்லை, அது அவருடைய எளிமையை காட்டுகின்ற ஒரு விஷயம். இந்த நினைவு நாள் காலையிலேருந்து அவரை பத்தின ஞாபகம் தான் என் மனசுல ஓடிட்டே இருக்குது. அதனால இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அவர் சொல்லுவாரு, அறிவு அச்சம் காக்கும் கருவி. அந்த திருக்குறள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்பயுமே மனுஷனுக்கு அறிவு அதிகமாக ஆணவம் அதிகமாகவும் அன்பு குறைச்சிடும். ஆனா அவர் எப்படி கிடையாது. அவர் அப்படியே ஆப்போசிட். அறிவு எங்கெல்லாம் அவருக்கு அதிகமாகுதோ அப்பதான் அவர் ரொம்ப அன்பா மக்கள்கிட்ட வெளிக்காட்டினாரு. அவர்கிட்ட நீங்க உங்களோட வாழ்க்கையில அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த தருணம் எது அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, அணுவாயுத தயாரித்த போது நான் மகிழ்ச்சியாக அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை எனக்கு. நான் பிருத்திவி அக்னி எல்லாம் தயாரித்த போது கூட இல்லை. ஒரு 3 கிலோகிராம் எடையை தூக்கிட்டு கழிப்பறை தூக்கிட்டு ஓட முடியாம நடக்க முடியாம தடுமாறிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு 300 கிராம்ல ஒரு கழிப்பை தயாரிச்சு கொடுக்க முடிஞ்சது. எதனாலன்னா ராக்கெட் சயின்ஸ்ல அவருக்குள்ள அறிவு அங்க இருந்த ஒரு சிறிய மக்களை பண்ணாரு. அந்த சிறு குழந்தை ஓடி ஆடிய போது எனக்கு கிடைத்த பேரானந்தம் வாழ்க்கையில எனக்கு எங்குமே கிடைச்சதில்லை அப்படின்னு சொன்னாரு. அவர் கேட்டாங்க, நீங்க இந்தியாவில கிடைக்கக்கூடிய அப்புறம் நீங்க எப்படி ஒரு பிரசிடென்ட் பொசிஷனுக்கு வாங்கன்னு ஒரு சின்ன பையனை கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு எங்க அப்பா அம்மா ராமேஸ்வரத்துல போய் பார்க்க வேண்டிய அவசியம் எழுத போற புயல்னால என் கையில ஒரு பைசா காசு கிடையாது. நான் எனக்கு MIT-ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னு கிடைச்ச அந்த ஒரு புக்கு கொண்டு போய் ஒரு கதையை விட்டுட்டு நான் போகலாம்னு சொல்லி கேட்டப்போ அந்த புக்
வருகின்ற சிறப்பித்த ஐயா அவர்கள் மதிப்பிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு ஐயா கற்பூர சுந்தரபாணி அவர்கள் இவருடைய வாழ்த்துக்களுடைய அன்போடு அழைத்து இருக்கிறோம். ready? கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்கள்